தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். இந்த வரலாற்று விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே கற்பனைக்கு எட்டாத ரொம்பவே நெஞ்சை உருக்குற ஒரு தியாக கதை. அதாவது எகிப்து மன்னன் ஃபிரௌனோட அரண்மனையில நடந்த வெளியுலகுக்கு அதிகமா தெரியாத ஒரு சாதாரண அடிமை பெண்ணோட அசைக்க முடியாத ஈமான பற்றி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க உயிர் தப்புவதற்கும் உங்களோட ஆழமான இறை நம்பிக்கைக்கும் இடையில ஒரு முடிவை எடுக்கணும்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு சாதாரண பெண்மணி உலகத்தோட மிகப்பெரிய சர்வாதிகாரிக்கு முன்னாடி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டாங்க. அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படிங்கறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும். சரி, முதலாவது பாகம் அரண்மனையில நடந்த ஒரு சாதாரண நாள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிட்ட மன்னன் ஃபிரௌனோட பிரம்மாண்டமான அரண்மனை அது. அங்கதான் நம்ம கதையோட நாயகி வராங்க. வரலாற்றுல இவங்கள மஷீதா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒன்னும் பெரிய ராணியோ அதிகாரியோ கிடையாதுங்க. ஃபிரௌனோட மகளுக்கு தினமும் தலைமுடி சீவி விடுறது மட்டும்தான் இவங்களோட வேலையே. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை. இரண்டாவது பாகம் ஒரு சீப்பும் அவங்க கொடுத்த அந்த வீரமிக்க வாக்கு மூலமும். எந்த ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வும் ஒரு சின்ன வினாடியில தான் ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் மாஷிதா வழக்கம் போல இளவரசிக்கு தலை சீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க கையில இருந்த சீப்பு கீழே நழுவி விழுது. அந்த ஒரு சின்ன பதட்டத்துல அவங்க அடி மனசுல இருந்த வார்த்தை தன்னிச்சையா வெளியே வருது. பிஸ்மில்லா, அதாவது அல்லாவின் பெயரால். இது வெறும் வார்த்தை கிடையாதுங்க, அவங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த ஆழமான இறை நம்பிக்கையோட வெளிப்பாடு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த இளவரசியோட ரியாக்ஷன் தான். ஏன்னா தன்னோட அப்பா ஃபிரௌன் மட்டும்தான் இந்த உலகத்துக்கே கடவுள்னு நம்பி வளர்ந்தவாவ. அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைய கேட்டதும் பயங்கர ஷாக் ஆகி கோபமா கேக்குறா, என் அப்பாவை தவிர உனக்கு வேற கடவுள் இருக்காரா அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல மாஷிதாவோட தைரியத்தை பாருங்க. அவங்க நினைச்சிருந்தா அந்த நொடியில ஏதாவது பொய் சொல்லி தப்பிச்சிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. கொஞ்சம் கூட பயப்படாம, ஆமாம், எனக்கும் சரி உன் அப்பாவுக்கும் சரி, ரட்சகன் அந்த அல்லாஹ் ஒருத்தன்தான் அப்படின்னு ரொம்பவே துணிச்சலா சொல்றாங்க. ஃபிரௌனையும் படைத்தவன் அல்லாதான் அப்படிங்கிற அந்த பதில் அந்த அரண்மனையோட அஸ்திவாரத்தையே உழுக்கிருச்சுன்னு சொல்லலாம். மூன்றாவது பாகம் ஃபிரௌனோட கோபமும் கொடூரமான தண்டனையும். இந்த துணிச்சலான வாக்குமூலம் நேர மன்னன் ஃபிரௌன் காதுக்கு போகுது. தன்னை வணங்காத ஒரு அடிமை பெண் அரண்மனையிலே இருக்காளா அப்படிங்கிற ஈகோ அவனை ரொம்பவே கொடூரமா மாத்துது. மாஷிதாவை கூப்பிட்டு தன் அதிகாரத்தை காட்டி மிரட்டுறான். ஆனா அவங்க ஒரு மலை மாதிரி உறுதியா நிக்கிறாங்க. ஃபிரௌனோட எந்த மிரட்டலுக்கும் அவங்க பணியவே இல்ல. மாஷிதாவோட இந்த உறுதியை பார்த்து ஃபிரௌனுக்கு கோவம் தலைக்கேறுது. அவளை எப்படியாவது மனதளவுல உடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கொடூரமான கட்டளை போடுறான். ஒரு பெரிய செப்பு கொப்பரையில எண்ணெய ஊற்றி அது பயங்கரமா கொதிக்கிற வரைக்கும் சூடாக்கப்படுது. உடம்புல ஏற்படுற வலிய விட ஒரு தாய்க்கு மிகப்பெரிய வலி என்னன்னா தன் குழந்தைங்களுக்கு வர ஆபத்துதான். அந்த அரக்கன் ஃபிரௌன் என்ன பண்ணான் தெரியுமா? மாஷிதாவோட கண் முன்னாடியே அவங்களோட குழந்தைங்கள ஒவ்வொன்னா அந்த கொதிக்கிற எண்ணெயில தூக்கி வீசுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொந்த குழந்தைங்க கண் முன்னாடியே துடிதுடிச்சு இறக்குறத பாக்குற ஒரு தாயோட நிலைமை எப்படி இருக்கும்? ஆனா அப்போ கூட அவங்க தன்னோட இறை நம்பிக்கையிலிருந்து ஒரு படி கூட பின்வாங்கல. நான்காவது பாகம் அந்த பாலகன் செஞ்ச ஒரு அற்புதம். நாம இப்போ இந்த நிகழ்வோட ரொம்பவே எமோஷனலான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். எல்லா குழந்தைகளையும் இழந்த அந்த தாயோட கையில இப்போ மிச்சம் இருக்கிறது பால் குடிக்கிற ஒரு சின்ன கைக்குழந்தை மட்டும்தான். அடுத்ததா அந்த குழந்தையும் அவங்களையும் அந்த நெருப்புல தள்ள போறாங்க. தன்னோட உயிருக்காக இல்லனாலும் தன் மார்போட அணைச்சிருக்கிற அந்த சின்ன குழந்தைய பார்த்து அந்த தாய் ஒரு கணம் தயங்குறாங்க. அது மனித இயல்புதானே. ஒரு தாயோட பாசம் அவங்கள ஒரு வினாடி சிந்தித்து நிற்க வைக்குது. அவங்க தயங்குன அந்த நொடியில தான் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. அவங்க கையில இருந்த அந்த பிஞ்சு குழந்தை திடீர்னு பேச ஆரம்பிக்குது. தாயே, தயங்காதீங்க, நீங்க சத்திய பாதையில தான் இருக்கீங்க அப்படின்னு அந்த குழந்தை தன் தாய்க்கு தைரியம் கொடுக்குது. தன் குழந்தையோட வாயிலிருந்து வந்த இந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்டதும் மாஷிதாவுக்கு இருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச தயக்கமும் காணாம போயிடுது. உண்மையான வெற்றியும் இறைவனோட திருப்தியும் தான் முக்கியம் அப்படிங்கறது முழுமையா உணர்ந்த அவங்க எந்த பயமும் இல்லாம தன் குழந்தையோட அந்த கொதிக்கிற நெருப்புல குதிக்கிறாங்க. சத்தியத்துக்காக தன் உயிரையும் தன் குழந்தையோட உயிரையும் தியாகம் செய்றாங்க. ஐந்தாவது மற்றும் இறுதி பாகம் விண்ணுலக பயணத்துல வீசிய அந்த நறுமணம். இந்த உலகத்துல அவங்களோட கதை இதோட முடிஞ்சிடுச்சுன்னு ஃபிரௌன் நினைச்சிருக்கலாம். ஆனா மாஷிதாவோட தியாகம் நடந்து பல நூற்றாண்டுகள் கடந்த பின்னாடியும் அவங்களோட ஆன்மீக பயணம் தொடருது.
இது நம்மள வேறொரு காலகட்டத்துக்கு கொண்டு போகுது. இப்போ காலம் நேரா மக்காவை நோக்கி நகருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லா அவங்க விண்ணுலக பயணம் மேற்கொண்ட மீராஜ் எனப்படும் அந்த புனிதமான இரவுக்கு நாம இப்போ போவோம். நபிகள் அவங்க விண்ணுலகத்துக்கு பயணம் செஞ்சுகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடக்கறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஒருபோதும் உணராத அளவுக்கு மனச மயக்கிற ரொம்பவே இனிமையான ஒரு வாசனை அங்க வீசுறத அவங்க உணர்றாங்க. அந்த வாசனையால ஈர்க்கப்பட்ட நபி அவர்கள் தம்மோடு வந்த வானவர் ஜிப்ரீல் அலையும் அவங்க கிட்ட ஒரு சாதாரண கேள்வியை கேக்குறாங்க. ஜிப்ரீலே, இவ்ளோ இனிமையான வாசனை எங்கிருந்து வருது? இந்த சொர்க்க நறுமணத்தோட மூலாதாரம் என்ன அப்படின்னு. இதுக்கு வானவர் ஜிப்ரில் அலை அவங்க கொடுத்த பதில் ரொம்பவே ஆழமானதுங்க. இது அந்த வீர பெண்மணி மாஷிதாவோட கப்ரிலிருந்து, அதாவது அவங்களோட மண்ணறையிலிருந்து வீசுற வாசனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஃபெரான் அவங்கள நெருப்புல போட்டு அழிச்சிட்டாதான் நினைச்சான். ஆனா அவங்களோட தூய்மையான ஈமானோட வாசம் வானுலகம் வரைக்கும் எட்டியிருக்கு அப்படிங்கறத இது காட்டுது. இது எவ்ளோ பெரிய ஒரு ஒப்பீடுன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் ஒரு கொடுங்கோலன் கொடுத்த கொதிக்கிற எண்ணெய் உலக அழிவு, இன்னொரு பக்கம் அவங்களோட தியாகத்துக்கு கிடைச்ச நிரந்தரமான ஆன்மீக வெற்றி, விண்ணுலகத்தையே நிரப்பணும் சொர்க்க நறுமணம். உண்மையான வெற்றி அப்படிங்கிறது இந்த உலகத்துல உயிர் வாழ்றதுல இல்ல, எந்த சூழ்நிலையிலயும் உறுதியான கொள்கையில நிலைச்சு நிக்கிறதுல தான் இருக்கு அப்படிங்கறத இது நமக்கு உணர்த்துது. இறுதியா ஒரு ஆழமான சிந்தனையோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். ஒரு சாதாரண அடிமை பெண் இன்னைக்கு வரலாறு முழுக்க போற்றப்படுற ஒரு தியாகியா மாறியிருக்காங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு பல நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் அவங்களோட நம்பிக்கையோட வாசம் ஸ்வர்க்கம் வரைக்கும் வீசுது அப்படின்னா, அவங்க மனசுக்குள்ள எந்த அளவுக்கு அசைக்க முடியாத உறுதியான ஈமான வளர்த்திருக்கணும். இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. இவ்ளோ நேரம் இந்த வரலாற்று பதிவை கேட்டவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.